ஹாய் சகோஸ், எல்லாருக்கும் வணக்கம். வாங்க கதைக்குள்ள போகலாம். அந்த தாக்குதல் முடிந்த பிறகு ஆதி மீராவை அழைத்து கொண்டு தன் அறைக்குள் நுழைந்தான். அறையில் நிலவிய அந்த அமைதிக்கு நடுவே ஆதியின் கனமான மூச்சு சத்தம் மட்டுமே கேட்டது. அவனது வலது கையில் கத்தி கிழித்த காயம் ஆழமாக இருந்ததால் சட்டை முழுவதும் இரத்தக்கரையாக இருந்தது. ஆதி எதற்கும் கலங்காதவன் என்றாலும் அந்த வலியின் வீரியம் அவனது முகத்தில் தெரிந்தது. அவன் ஒரு நாற்காலியில் அமர்ந்து தன் இடது கையால் கஷ்டப்பட்டு சட்டையின் பட்டன்களை ஒவ்வொன்றாக கழற்றத் தொடங்கினான். மீரா அவனுக்கு உதவி செய்ய முன்னே வந்தாள். ஆனால் ஆதி அவளை ஒரே பார்வையால் தடுத்தான். சட்டையை கழற்றி ஒரு ஓரமாக எறிந்தான். அவனது அகலமான மார்பும் தோள்களும் இப்போது நிலவொளியில் தெரிந்தன. காயத்திலிருந்து இரத்தம் இன்னும் கசிந்து கொண்டிருந்தது. ஆதி அருகில் இருந்த ஒரு சாதாரண டிஷ்யூவை எடுத்து எவ்வித அக்கறையும் இன்றி தன் காயத்தின் மேல் இருந்த இரத்தத்தை துடைக்க முயன்றான். சார், என்ன இது? கொடுங்க, நான் பண்ணுறேன் என்று மீரா கேட்க ஆதி கடுமையான குரலில், இங்கே பாரு, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நான் பார்த்துக்கிறேன். என்ன பார்த்துப்பீங்க? உங்களால் முடியல, கொடுங்க, நான் பண்ணுறேன். ஏய், சொன்னா கேள்றி, நான் தான் வேணான்னு சொல்கிறேன்ல. இதெல்லாம் எனக்கு பழகிருச்சு, நான் பார்த்துக்கிறேன். இங்கே பாருங்கள் சார், பழகின காயமாக இருந்தாலும் ரத்தம்தான், நீங்கள் அமைதியாக இருங்க என்று அவனை அதட்டி நாற்காலியில் அமர வைத்தாள். ஆதி திகைத்து போனான். அவளது பிடிவாதத்திற்கு பணிந்து ஆதி அமைதியாக இருந்தான். மீரா ஆதியின் காயம்பட்ட கரத்தை தன் கையில் எடுத்துக்கொண்டாள். அவனது பெரிய கரடு முரடான கரங்களுக்கு நடுவே அவளது மெல்லிய விரல்கள் ஒட்டிக்கொண்டன. ஆதி மீராவின் இந்த பிடிவாதத்தையும் அவனது காயத்தை பார்த்து அவள் துடிப்பதையும் ஒரு ரசனையோடு பார்த்து கொண்டிருந்தான். ஜன்னல் வழியாக வந்த மெல்லிய நிலவு வெளிச்சம் அவளது முகத்தில் விழுந்து அவளை ஒரு தேவதை போல காட்டியது. காயத்திற்கு மருந்து போட்டு கொண்டிருந்த மீராவின் முகத்தில் தெரிந்த அந்த தீவிரம் ஆதியை வம்புக்கு இழுக்க தூண்டியது. அவன் மெல்லிய புன்னகையுடன் அவளது காதோரம் குனிந்தான். ஏய் மீரா, உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். என்ன சார், என்ன கேட்கணும்? ஒன்றும் இல்லை, நம்ம கிச்சனில் இருக்கும்போது நான் உன் கழுத்தில் கிஸ் பண்ணேன், நீ கூட அமைதியாக இருந்த, அதுக்கு என்னடி அர்த்தம்? அது வந்து நான் உனக்கு கிஸ் பண்ணது உனக்கு எப்படி இருந்துச்சு என்று ஆதி கேட்டுக்கொண்டிருக்க மீராவின் முகம் சிவந்தது. இதயம் படபடவென துடித்தது. ஆனால் அவள் தன் கவனத்தை அவனது காயத்திலிருந்து ஒரு மில்லிமீட்டர் கூட மாற்றவில்லை. மீரா நிமிர்ந்து பார்க்காமல், சார், இப்போ அதை பற்றி எதுவும் பேச வேணாம். இங்கே பாருங்க, கத்தி எவ்வளோ ஆழமாக கிழிச்சிருக்கு, பேசாமல் அமைதியாக இருங்க என்று கூறிவிட்டு அவள் மருந்தை தடவி மெதுவாக கட்டுப்போட ஆரம்பித்தாள். ஏய் மீரா, நீ ஏண்டி இவ்வளோ அழகாக இருக்க? உன் கழுத்தில் ஒருத்தன் கத்தியை வச்சு மிரட்டினான், அப்போ கூட நீ அவ்வளோ அழகாக இருந்த. உன்னோட பயந்து போன அந்த கண்ணு, பயத்தில் வேகமாக துடிச்ச உன்னோட லிப்ஸ், எல்லாமே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. என்ன சார் நீங்கள், உங்கள் காயத்தை பற்றி இங்கே நான் துடிச்சிட்ருக்கேன், ஆனால் நீங்கள் ஏதேதோ பேசுகிறீங்க. உங்கள் மேலே உங்களுக்கே அக்கறை இல்லையா? அன்னைக்கு கிச்சனில் உங்கள் கையில் சின்ன கீரல் பட்டதுக்கு எனக்கே ஏன் தெரியல, நான் அவ்வளோ துடிச்சு போயிட்டேன். ஆனால் இங்கே இப்போ ஒருத்தன் உங்களை கத்தியால் வெட்டும்போது நான் அங்கேயே செத்துட்டேன் சார். ஆனால் நீங்கள் எதுவுமே நடக்காத மாதிரி இவ்வளோ கூலாக இருக்கீங்க, உங்களுக்கு வலிக்கலையா என்று மீரா கூறியதும் ஆதி ஆக்ரோஷமாக சிரித்தான். ஏய், என்ன சொன்ன? வலியா? இதுக்கா? ஏய், இதெல்லாம் சப்ப மேட்ரடி. எனக்கு இதை விட பெரிய பெரிய வலியெல்லாம் நான் தாங்கியிருக்கேன். இதெல்லாம் எனக்கு ஒன்றுமே கிடையாது. நீ இங்கேருந்து கிளம்பு. இல்லை சார், நான் உங்கள் கூடவே இருக்கேன்.
இந்த மாதிரி நேரத்தில் உங்களை தனியாக விட்டுட்டு இங்கே பாரு மீரா, இதெல்லாம் எனக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. இந்த மாதிரி வலியோட தனிமையில் இருக்கிறது எனக்கு அதிகமாக பழகிருச்சு. யாரும் என் கூட இருக்க வேணாம், நீ கிளம்பு. என்ன சொன்னீங்க? இந்த மாதிரி காயத்தோட தனிமையில் இருக்கிறது உங்களுக்கு பழக்கமா? அது கஷ்டம் சார், அது உங்களுக்கு புரியலையா? உனக்கு என்னடி பிரச்சனை? நானும் பார்த்துட்டே இருக்கேன், ஓவராக பண்ணிகிட்டு இருக்க. இங்கே பாரு, நான் இப்படி தான், என் கூட யாரும் இருக்க வேணாம். இல்லை சார், நான் என்ன சொல்ல வரேனா என்று மீரா பேசிக்கொண்டிருக்க ஆதி அவள் பேச்சை மறித்து திமிரான குரலில், என்னடி என் மேலே இருந்த பயம்லாம் போயிருச்சா? என் ரூமில் என் முன்னாடி நின்று இவ்வளோ தைரியமாக பேசுகிற, என்னை பார்த்தா உனக்கு பயம் இல்லையா என்று ஆதி கூற மீரா அவனை நிமிர்ந்து பார்த்தாள். அவளது கண்களில் பயம் இல்லை, மாறாக ஒரு விதமான வருத்தம் இருந்தது. சார், ஒரு உண்மை சொல்லவா? இப்போ இந்த நிமிஷம் உங்களை பார்த்தா எனக்கு பயம் இல்லை. உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமாக இருக்குது சார் என்று மீரா கூற ஆதிக்கு ஒரு நிமிடம் மூச்சு நின்றது போல இருந்தது. மீரா சொன்ன பாவம் என்ற வார்த்தையை அவன் வாழ்க்கையில் கேட்டதே இல்லை. ஆதி கோபத்துடன், என்ன சொன்ன? பாவமாக இருக்கா? யாரு நீ? என்ன பாவம் பார்க்க நீ யாரு? நான் யாருன்னு உனக்கு தெரியுமாடி? ஆதி, என்னை பார்த்து இந்த ஊரே பயந்து நடுங்கும். என்கிட்ட என்ன இல்லை? பணம், செல்வாக்கு, அதிகாரம் எல்லாம் இருக்கு. அப்புறம் எதை வச்சுட்டு என்ன பாவம் பார்க்குற? சார், உங்ககிட்ட எல்லாமே இருக்கு. நீங்கள் சொன்ன பணம், செல்வாக்கு, அதிகாரம் எல்லாமே இருக்கு. இவ்வளோ பெரிய செல்வாக்கு இருந்தும் உங்களுக்கு ஒரு அடிபட்டா அந்த ரத்தத்தை தொடச்சி மருந்து போடவும் இல்லை வலிக்குதான்னு உரிமையாக கேட்குறதுக்கும் உங்களுக்கு யார் இருக்கா? உங்ககிட்ட எல்லாம் இருக்குன்னு சொல்கிறீங்களே, எல்லாம் இருந்தோ நீங்கள் தனியாக தான் சார் இருக்கீங்க. உங்கள் மேலே உண்மையான அக்கறை காட்ட ஒருத்தர் கூட இல்லாத வாழ்க்கை, இது பாவம் தானே என்று மீரா கூற, மீரா சொன்ன அந்த வார்த்தைகள் ஆதியின் இதயத்தை அப்படியே பிளந்தது. மீராவின் வார்த்தைகள் ஆதியின் கடந்த காலத்தை கண்முன்னே கொண்டு வந்தன. சிறு வயதில் அவனது அம்மா அவனுக்கு காயம்பட்டால் மடியில் கிடத்தி மருந்து போட்டது. பிறகு ஒரு விபத்தில் அனைவரையும் இழந்து அனாதையாக வீதியில் நின்றது. யாரும் உதவ முன்வராத அந்த 2 நாட்கள் அவன் கண்முன்னே வந்தன. சார், உங்களுக்காக உயிரை கொடுக்க எத்தனை பேர் வேணாலும் இருக்கலாம். ஆனால் உங்களுக்காக அழுகிறதுக்கு இங்கே ஒருத்தர் கூட இல்லை, அதான் உண்மை. ஆனால் நீங்கள் அதெல்லாம் வெளியே காட்டிக்காம உங்களுக்குள்ளேயே நீங்கள் ரொம்ப உடைஞ்சு போயிருக்கீங்க. அது ஒவ்வொரு நாளும் உங்கள் கண்ணில் நான் பார்த்துருக்கேன். எனக்கு உங்களை பார்த்தா பாவமாக தான் சார் இருக்கு என்று மீரா கூற, மீரா சொன்ன அந்த தனிமை மற்றும் பாவம் என்ற வார்த்தைகள் ஆதியின் காதுகளில் இடி போல விழுந்தது. அவனது கர்வத்தை அந்த வார்த்தைகள் சுக்குநூறாக உடைத்தன. ஒரு நொடி நிலை குலைந்தவன் அடுத்த நொடி அந்த பலவீனத்தை மறக்க இன்னும் ஆக்ரோஷமானவனாக மாறினான். ஆதி சட்டென்று எழுந்து நின்றான். அவனது கண்கள் சிவந்து நெருப்பு பிளம்பாக மாறின. அவன் ஆத்திரத்தில் மேஜையை ஓங்கி தட்டினான். எப்போதும் நீ நிறுத்து, நானும் பார்த்துட்டே இருக்கேன், பேசிட்டே போற. இங்க பாரு, நான் இப்படிதான், இதுதான் ஆதி. இந்த தனிமை தான் எனக்கு எல்லாமே. எனக்கு ஒருத்தனும் வேணாண்டி, அக்கறையும் வேணாம், உன்னோட ஒன்று வேணாம் எனக்கு. இங்க பாரு, என் மேலே அன்பு காட்ட இங்கே யாருக்கும் தகுதி கிடையாது. இந்த உலகம் எனக்கு ஒன்று தான் கற்றுக் கொடுத்துச்சு. யாரையும் நம்பாத, யாரையும் நேசிக்காத, இது மட்டும்தான் என்று ஆதி பேசிக்கொண்டிருக்க மீரா மீண்டும் ஏதோ சொல்ல முயல. ஆதி அவளது கையை பலமாக பற்றி இழுத்து தன் முகத்திற்கு மிக அருகில் கொண்டு வந்தான். அவனது பிடியில் ஒரு விதமான நடுக்கமும் ஆக்ரோஷமும் கலந்திருந்தது.
ஆதி பற்களை கடித்தபடி, இங்க பாரு, என்னை மாற்றணும்னு நினைக்காத. என்னை முழுசாக புரிஞ்சுக்கவும் ட்ரை பண்ணாத. அது உனக்கு ஆபத்தில் முடியும். இது ஒரு இருண்ட உலகம். இந்த இருட்டுக்குள்ளே நீ நுழைய பார்த்த, அந்த இருட்டில் நீ காணாம போயிடுவடி. நான் ஒரு மிருகம். என்னை மனுஷனாக்க முயற்சி பண்ணாத. அது உனக்கு நல்லதில்லை. அதை இங்கிருந்து போ என்று ஆதி ஆக்ரோஷமாக கத்த, அவனது குரலில் இருந்த அந்த வேதனை மீராவின் இதயத்தை துளைத்தது. அவன் அவளை மிரட்டவில்லை, மாறாக அவனிடமிருந்து அவளை காப்பாற்றவே இப்படி சீறுகிறான் என்பது மீராவிற்கு புரிந்தது. மீரா அவனது கண்களில் தெரிந்த அந்த தவிப்பை பார்த்தாள். அவனது கோபத்திற்கு பின்னால் ஒரு பெரிய பயம் இருந்தது. மீண்டும் யாரையாவது நேசித்து அவர்களை இழந்து விடுவோமா என்ற பயம். மீரா எதுவும் பேசவில்லை. அவனது காயத்தை கட்டி முடித்த அந்த விரல்களை மெதுவாக பார்த்தாள். அவளது கண்களில் கண்ணீர் துளிகள் எட்டி பார்த்தன. ஆதியை நினைத்து அவளுக்கு கோபம் வரவில்லை, மாறாக ஒரு பெரும் பாரம் அவளது நெஞ்சை அழுத்தியது. அவள் மெதுவாக திரும்பி கனத்த இதயத்தோடு அந்த அறையை விட்டு வெளியேறினாள். ஆதி தனியாக அந்த பெரிய அறையில் நின்றான். இருள் அவனை சூழ்ந்திருந்தது. மீரா சென்ற பிறகும் அவளது அந்த தீர்க்கமான பார்வை அவனது மனதை சிதைத்து கொண்டிருந்தது. அவன் தன் கையில் இருந்த கட்டை பிடுங்கி எறிய நினைத்தான். ஆனால் ஏதோ அவனது கை அதற்கு இடம் கொடுக்கவில்லை. அடுத்த நாள் மணி நள்ளிரவை தாண்டியிருந்தது. அந்த பெரிய மாளிகை முழுவதும் இருள் சூழ்ந்திருக்க, ஆங்காங்கே இருந்த 0 வாட்ஸ் பல்புகள் மட்டும் மங்கலாக வெளிச்சத்தை தந்தன. தாகம் எடுத்ததால் மீரா மெதுவாக தனது அறையை விட்டு வெளியே வந்து சமையலறையை நோக்கி நடந்தாள். அந்த அமைதியில் அவளது கால் கொலுசின் சத்தம் கூட அவளுக்கே அச்சத்தை கொடுத்தது. சமையலறைக்கு சென்று தண்ணீர் குடித்துவிட்டு திரும்பிய மீரா டைனிங் ஹால் வழியாக கடக்கும்போது சட்டென்று உறைந்து போனாள். அங்கே ஒரு நிழல் அசைவது தெரிந்தது. ஜன்னல் வழியாக விழுந்த மங்கலான நிலவொளியில் ஆதியின் உருவம் தெரிந்தது. அவன் அந்த டைனிங் டேபிளில் அமர்ந்திருந்தான். அவன் முன்னால் ஒரு மது பாட்டில் பாதி அளவு காலியாகி இருந்தது. கையில் இருந்த கிளாஸை மெதுவாக சுழற்றியபடி அவன் அந்த இருட்டையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தான். அவனது கண்கள் சிவந்து ஆக்ரோஷமாகவும் அதே சமயம் ஒரு சோகத்துடனும் காணப்பட்டது. மீரா பயத்தில் அங்கிருந்து சத்தமில்லாமல் நிலவ பார்த்தாள். ஆதி சட்டென்று, ஏய், இங்க வா என்று அழைக்க, அந்த குரலில் இருந்த கணம் மீராவை அப்படியே அந்த இடத்திலேயே நிறுத்தியது. அவள் பயத்தில் கைகளை பிசைந்தபடி மெதுவாக அவனது அருகில் சென்றாள். ஆதி தனது கிளாஸில் இருந்த மதுவை ஒரே மூச்சில் குடித்துவிட்டு அதை மேஜையின் மீது வைத்தான். அந்த சத்தம் மீராவின் இதயத்தில் எதிரொலித்தது. அம்மா, நேற்று நைட்டு என் ரூமில் எனக்கு ஏதோ அட்வைஸ் பண்ணிகிட்டு இருந்தே. சார், அது என் மனசில் தோணுச்சு, உங்ககிட்ட சொன்னேன். சாரி, நான் தெரியாம என்று மீரா பேசிக்கொண்டிருக்க ஆதி அவளது பேச்சை இடைமறைத்தான். ஏய், தெரியாமலாம் இல்லை, நீ எல்லாத்தையும் தெரிஞ்சு தாண்டி பண்ணுற. இங்கே இருக்கிற எல்லாருக்கும் ஆதினா அதிகாரம், பயம், இது மட்டும்தான். எல்லாரும் என் பலத்தை தாண்டி பார்த்துருக்காங்க. ஆனால் மொதல் தடவை ஒரு பொண்ணு நீ என் பலவீனமான பக்கத்தை தொட்டு பார்த்துருக்க. என்னை பார்த்து பாவம்னு சொன்ன ஆள் நீதான் என்று கூறியபடி அவன் எழுந்து அவள் அருகே வந்தான். அவனது உடலில் இருந்து வந்த மதுவின் வாசனையும் அவனது பார்வையில் இருந்த தீவிரமும் மீராவை நடுங்க வைத்தது. என்னோட பலவீனத்தை நீ தெரிஞ்சுக்கிட்ட, அதுக்கு உனக்கு தண்டனை கொடுக்க வேணாமா? என்ன தண்டனையா? என்ன கொடுப்பீங்க? என்னை இங்கேருந்து வெளியே அனுப்பிடுவீங்களா? ஏய், இங்கேருந்து உன்னை வெளியே அனுப்புனா அது உனக்கு கொடுக்குற தண்டனை கிடையாது. அது என்கிட்ட இருந்து உனக்கு கிடைக்கிற விடுதலை. அது உனக்கு எப்பவும் கிடைக்காது என்று ஆதி கூற, மீரா அதிர்ச்சியில் ஆதியை நிமிர்ந்து பார்த்தாள். ஆதி அவளது கண்களை ஊடுருவி பார்த்து,
இங்கே பாரு, உனக்கு நான் கொடுக்குற தண்டனை என்னன்னு தெரியுமா? நீ எப்போவும் என் கண்ணு முன்னாடி இருக்கணும். நீ படுற கஷ்டமோ இல்லை சந்தோஷமோ அது என் கண்ணு முன்னாடி தான் நடக்கணும். சாகிற வரைக்கும் இந்த ஆதியோட நிழலில் தானே இருக்கணும் என்று ஆதி பேசிக்கொண்டிருக்க மீராவிற்கு ஒரு நிமிடம் மூச்சு நின்றது போல இருந்தது. அவன் சொல்வது காதலா அல்லது வன்மமா என்று அவளுக்கு புரியவில்லை. அவனது அந்த தண்டனை அவளை அவனோடு நிரந்தரமாக பிணைத்துவிடும் என்பதை அவள் உணர்ந்தாள். ஆதி மீண்டும் நாற்காலியில் அமர்ந்து பாட்டிலிலிருந்து மதுவை கிளாஸில் ஊற்றினான். அவனது முகத்தில் எந்த உணர்ச்சியும் இல்லை. மீரா ஏதோ சொல்ல வாயெடுத்தாள். ஆனால் ஆதியின் அந்த இறுக்கமான முகத்தை பார்த்துவிட்டு அமைதியாக அங்கே நின்றிருந்தாள். ஆதி அங்கே மது அருந்தி கொண்டிருக்க மீரா அவனை பார்த்து தயக்கத்துடன், ஆதி சார் போதும், நீங்கள் ரொம்ப குடிச்சிட்டீங்க, போய் சீக்கிரம் தூங்குங்க என்று மீரா கூற அவள் வார்த்தைகள் ஆதியின் காதுகளில் விழவில்லை. எல்லாம் எனக்கு தெரியும், எனக்கு ரொம்ப பசிக்குதுடி, எல்லாருக்கும் சாப்பிட. ஐயோ சார், என்ன திடீர்னு இப்படி கேட்குறீங்க? இன்னைக்கு நீங்கள் வீட்டுக்கு வர மாட்டீங்கன்னு நினச்சி நான் எதுவுமே சமைக்கலை. லக்ஷ்மி அம்மா, ரம்யா வீட்டில் யாருமே இல்லை. ஊருக்கு போனவங்க யாரும் இன்னும் திரும்பி வரல. எனக்கும் சரியாக சமைக்க தெரியாது, அதனால் அப்படியே விட்டுட்டேன் சார். என்னடி சொல்கிற? அப்போ நீயும் இன்னும் சாப்பிட்லையா? இல்லை என்று மீரா கூறியது. ஆதி அவன் போதையில் இருந்தபோதும் மீராவின் பசி அவனுக்கு பெரிய விஷயமாக தெரிந்தது. இங்கே பாரு, சமைக்கலன்னா பரவாயில்ல, நம்ம வெளியே போய் சாப்பிட்லாம். சார் இப்போவா? மணி 1 போகுது. அது மட்டும் இல்லை, நீங்கள் குடிச்சிருக்கீங்க. வேணாம் சார், நானே ஏதாச்சும் சீக்கிரம் சமைக்கிறேன். இங்கே பாரு, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நான் சொன்னால் கேள்றி, கிளம்புனா கிளம்பு என்று மீரா மறுத்தும் கேட்காமல் அவளது கையை பிடித்து இழுத்து கொண்டு போய் காரில் அமர வைத்தான். அந்த நள்ளிரவு நேரத்தில் வெறிச்சோடிய சாலைகளில் ஆதியின் கார் சீறி பாய்ந்தது. ஒரு மிகப்பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலின் முன்னால் கார் நின்றது. அங்கிருந்த ஊழியர்கள் ஆதியை பார்த்ததும் பயபக்தியுடன் ஓடி வந்து வரவேற்றனர். ஹோட்டலின் அமைதியான சூழலில் ஜன்னல் ஓரம் மீராவும் ஆதியும் அமர்ந்தனர். மீராவுக்கு அந்த இடமே ஒரு மலைப்பாக இருந்தது. ஆதி உணவுகளை ஆர்டர் செய்தான். ஆனால் உணவை விட அவனது கவனம் மீண்டும் மதுவின் மீதே இருந்தது. சார், ஏற்கனவே நிறைய குடிச்சிட்டீங்க, இப்போவும் ட்ரிங்க்ஸ் ஆர்டர் பண்ணுறீங்க? வேணாம் சார், உங்கள் உடம்புக்கு நல்லதில்லை என்று மீரா கூறியதை கேட்காமல் ஆதி சர்வரை அழைத்து மீண்டும் ஒரு பாட்டிலை ஆர்டர் செய்தான். ஏய், நான் குடிக்கல, உனக்கு என்ன? இங்கே பாரு மீரா, இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஆதி ஒரு ராட்சச. அவனை அமைதிப்படுத்த இந்த போதையால் மட்டும்தான் முடியும். நீ சாப்பிடு என்று மீரா எவ்வளவு கெஞ்சியும் ஆதி கேட்பதாக இல்லை. அவன் தொடர்ந்து குடித்து கொண்டே இருந்தான். அவனது பேச்சு இன்னும் அதிகமாக தடுமாறியது. சாப்பாடு வந்தும் ஆதி அதை தொடவில்லை. அவன் மீராவையே உற்று பார்த்து கொண்டிருந்தான். மீண்டும் மீண்டும் குடித்தான். அந்த 5 ஸ்டார் ஹோட்டலின் மங்கலான வெளிச்சத்தில் ஒரு மாஃபியா டானின் பலவீனமான பக்கம் மீராவின் கண்களுக்கு தெளிவாக தெரிந்தது. அவனது பிடிவாதமும் அந்த தனிமையின் வலியும் மீராவை வெகுவாக பாதித்தது. அந்த 5 ஸ்டார் ஹோட்டலில் இருந்து கிளம்பும் போதே ஆதி முழு போதையில் இருந்தான். சார், நீங்கள் ட்ரைவ் பண்ண வேணாம், நான் யாருக்காச்சும் ஃபோன் பண்ணி வர சொல்லட்டுமா? இவ்வளோ குடிச்சிருக்கீங்க, நீங்கள் எப்படி கார் ஓட்டுவீங்க? என்னாடி என்னை பற்றி இப்படி ஒரு கேள்வி கேட்ட? இந்த ஆதியை பற்றி என்ன நினச்ச? இங்கே பாரு, நான் எவ்வளோ குடிச்சிருந்தாலும் எவ்வளோ போதையில் இருந்தாலும் டிரைவிங் மட்டும் பர்ஃபெக்டாக இருக்கும். இங்கே பாரு, நீ எதுவும் பயப்படாத, நான் இருக்கேன்ல, உனக்கு சேஃபாக கூட்டிகிட்டு போவேன் என்று ஆதி மீராவை அழைத்து கொண்டு காரில் ஏறினான். கார் சென்று கொண்டிருக்க வெளியே வானம் பேய் மழையை கொட்டியது.
வைப்பர் எவ்வளவு வேகமாக இயங்கியும் முன்னால் இருக்கும் சாலை தெரியாத அளவுக்கு மேகம் இருட்டியிருந்தது. பாதி தூரம் சென்றதும் திடீரென்று ஆதி சாலையோரம் இருந்த ஒரு அடர்ந்த காட்டுப்பகுதியின் ஓரத்தில் காரை சடாரென பிரேக் போட்டு நிறுத்தினான். அவன் இன்ஜினை அணைக்க காரின் உள்ளே ஒரு அமைதி நிலவியது. வெளியே விழும் மலைத்துளிகள் காரின் கூரையில் தாளமிட்டன. மீராவுக்கு இதயம் தொண்டை குளிக்க வந்தது. இந்த கதையுடைய அடுத்த பாகம் சீக்கிரமே நம்ம சேனலில் வந்துடும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கதையை பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். கதை பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க.